Hi students, this is Infinite Tutorials. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் இயருக்கு ரெகுலேஷன் 2013 CS6701 Cryptography Network Security சப்ஜெக்ட். ஸோ இதில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இதுதான் கம்ப்ளீட்டான சிலபஸ். ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டியோட சர்வீசஸ், மெக்கானிசம் அண்ட் அட்டாக்ஸ். நெக்ஸ்ட் OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், நெட்வொர்க் செக்யூரிட்டி மாடல், அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி மாடலுக்கு அடுத்து வந்து கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் லைக் திஸ் இட் கோஸ் ஆன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஃபுல்லாக அப் டு ஸ்டெக்னோகிராஃபி வரைக்கும் வந்து இட் வுட் பி பேசிக் ஆஃப் கிரிப்டோகிராஃபி அண்ட் ஸ்டெக்னோகிராஃபி வரைக்கும் கொஞ்சம் தியரியாக தான் போகும். அண்ட் ஆஃப்டர் ஸ்டெக்னோகிராஃபி ஃபைனைட் ஃபீல்ட்ஸ் அண்ட் நம்பர் தியரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்ட்ரிங்ஸ், ஃபீல்ட்ஸ் மாடலர் அரித்மெட்டிக், யூக்ளிட்ஸ் அல்காரிதம், ஃபைனைட் ஃபீல்ட்ஸ், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்கல் இன்க்ளூஷனோட கொண்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் தியரி அண்ட் செகண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல்னு சொல்லிட்டு யூனிட் 1 இஸ் கோயிங் டு பி a blend of these two. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரோ பார்க்கலாம். See, so these are the basic definitions. First one is computer security, second one is network security, third one is internet security. First one, what is computer security? It's simple. In the definition படி பார்த்தீங்கன்னா generic name for the collection of tools designed to protect data to the hackers and to the hackers. ஸோ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்ம பார்க்கணும்னா ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கான்செப்ட் தான் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. அது வந்து ஹேக்கர்ஸ்ட இருந்துன்ற மாதிரி இந்த டெஃபினேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி. இட் மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் டேட்டா டூரிங் தி டிரான்ஸ்மிஷன். இது ஒன்றுமே இல்லை, ஒரு லேபில் ஒரு கிளைண்ட் சர்வர் சிஸ்டம் இருக்குது. கிளைண்ட் வந்து ஒரு டேட்டாவை ரெக்வெஸ்ட் பண்ணுது சர்வர் கிட்ட, சர்வர் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ரெக்வெஸ்டேஷனும் ரெஸ்பான்சிவ்னஸும் எந்த ஒரு ஹேக்கராலேயோ இன்ட்ரூடராலேயோ தடப்படக்கூடாது, அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் வந்து ஃபுல் செக்யூர்டாக இருக்கணும், தட் இஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி. அண்ட் தென் இன்டர்நெட் செக்யூரிட்டி. ஸோ இன்டர்நெட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயிலில் நம்ம லாகின் யூஸ் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். நம்ம ஒரு மெயிலை வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ சென்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்டர், ரிசீவர் இன்னொருத்தர் இருக்கார். நான் என்னோடய மெயிலை அனுப்பிடுறேன். என்னோடய மெயிலை யாராவது ஒருத்தர் ஹேக்கர் வந்து மெயிலை ஹேக் பண்ணி நான் என்ன மெயில் அனுப்புகிறேனோ அந்த கண்டென்ட்டை மாற்றி அவங்களால அனுப்ப முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல இன்டர்நெட் செக்யூரிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் இன்டர்நெட் செக்யூரிட்டி. So this is the actual definition. Measures to protect data during the transmission over a collection of interconnected networks. There's a difference between internet security and network security. Network security is minor when compared to internet security. So now, okay. ஸோ இந்த இதில் ஓவராலாக நம்ம பேஸ் பண்ணி படிக்கிறது வந்து இன்டர்நெட் செக்யூரிட்டி. ஸோ பெரிய விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சின்ன விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிடுவோன்ற கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெஷர்ஸ் டு டிடெக்ட், ப்ரிவெண்ட் அண்ட் கரெக்ட் செக்யூரிட்டி வயலேஷன்ஸ் தட் இன்வால்வ் தி டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். திஸ் இஸ் தி இன்ட்ரூடர்ஸ் நாலேஜ். ஒரு ஹை லெவல்லேருந்து லோ லெவலுக்கு ஓவர் தீஸ் இயர்ஸ் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுக்கு அப்படின்றது. இப்போது இந்த ஓவரால் கிராஃபில் என்னென்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் 1990 to 2001 என்னென்ன அட்டாக்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக இருக்குது, செக்யூரிட்டியை வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாம் என்னென்னலாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த அந்த கம்பேரிசன் அதோடு சேர்த்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அல்லது ஹேக்கர்ஸ் அல்லது இன்ட்ரூடர்ஸ் அவங்களோட நாலேஜ் லெவல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. இதை நீங்கள் இன்னும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஓவர் த இயர்ஸ் 1990லேருந்து 2001 வரைக்கும் செக்யூரிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, செக்யூரிட்டியை இன்ட்ரூட் பண்ணி அதை அந்த செக்யூரிட்டியோட மெக்கானிசமையும் சர்வீசஸையும் உடைக்கிற அளவுக்கு எந்தெந்த விஷயம்லாம் யாரெல்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க, அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகே, இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா செக்யூரிட்டி ட்ரெண்டுன்றது இந்த இயர்ஸில் ஃப்ரம் 1990 to 2001. இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அட்டாக்கோட சஃபஸ்டிகேஷன், அதாவது எந்த அளவுக்கு நம்மளோட டேட்டா வந்து அட்டாக்குக்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்ற விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரூடர் நாலேஜ், இன்ட்ரூடர்ஸோட நாலேஜ் எந்த லெவலுக்கு இருக்குது, பிகாஸ் அவங்களோட எந்தெந்த வகையிலலாம் அந்த டேட்டாவை அட்டாக் பண்ணி அவங்க எடுக்கலான்றத
ஐடியாலஜி அவங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு இருக்குன்ற கம்பேரிசன் தான் இந்த சார்ட். ஸோ நெக்ஸ்ட் OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர். ஸோ OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இஸ் நத்திங் பட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃபார் OSI. எந்த ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஒரு செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இருக்கணும். ஹியர் OSI refers to ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். இதில் பாருங்கள், it defines a systematic way of defining and providing security requirements. For us, it provides a useful if abstract overview of concepts we'll study. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, இந்த லாஸ்ட் பாயிண்ட் தேவையில்லாதது. செகண்ட் பாயிண்ட், டிஃபைன்ஸ் a systematic way of defining and providing security requirements. நம்ம டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், அதில் நம்ம செக்யூரிட்டியை எந்த டைப் ஆஃப் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை கரெக்டாக நம்ம பில்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம்.